நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம். இன்றைக்கி நம்ம சைட் மேப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஜென்ரேட் பண்ண சைட் மேப்பை எப்படி கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் பாருங்கள், கூகுளில் சைட் மேப் ஜென்ரேட்டர் ஃபார் பிளாகர்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட் நான் எடுக்கிறேன். சரிங்களா, இதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஏன் இந்த வெப்சைட் சூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேர் இந்த வெப்சைட் தான் சூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ட்ரஸ்டடாக இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. அதனால் நான் இந்த சைட் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், XML சைட் மேப் ஃபார் பிளாகர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளோட URL கொடுத்துட்டு ஜென்ரேட் சைட் மேப் கொடுத்தோம்னா அதுவாகவே நம்மளுக்கு சைட் மேப் ஜென்ரேட் பண்ணி தந்துடும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்மளோட URL எடுத்துக்கலாம். ஸோ URL காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சைட் மேப் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி தந்துருச்சு. ஓகேங்களா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கீழே சைட் மேப்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடம் நம்ம URL இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இங்கே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம போட போகிறோம். இது எங்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பிளாகில் வாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம கூகுள் சர்ச் கன்சோலில் எப்படி சப்மிட் பண்ணுறது நம்ம வெப்சைட்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், நம்ம பிளாகர் சீரிஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே செட்டிங்ஸில் பாருங்கள், சர்ச் ப்ரெஃபரன்ஸ் வாங்க. இந்த இடத்துல பாருங்க, எடிட் சர்ச் கன்சோல் இருக்குல்ல கூகுள், அதுக்கு வாங்க. அதுக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் ஓப்பன் ஆகும். நம்ம நியூ வெர்ஷனே போயிடலாங்க. வாங்க, இதில் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டோம். இதில் சைட் மேப் இப்போ எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சைட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்க. சைட் மேப்னா என்ன? சி சைட் மேப்ஸ் தட் கூகுள் ஹேஸ் ஃபவுண்ட் ஆன் யுவர் சைட் அண்ட் சப்மிட் நியூ ஒன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சப்மிட் பண்ணணும். பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இதை மட்டும் காப்பி பண்ணுங்கள். இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் URLக்கு அடுத்தது இருக்குல்ல, இது உங்கள் URL. இதுக்கு அடுத்தது இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இங்கே URL அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கிறத நான் காப்பி பண்ணிவிட்டேன். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா இது நீங்களே எழுதலாம். சரிங்களா, இப்போ நம்ம இது ஈஸியாக நெட்லேருந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். இது என்ன அர்த்தம்னா பாருங்கள், 1 இங்கே இருக்குது, மேக்ஸிமம் ரிசல்ட் 500 இருக்குது. ஸோ அப்படின்னா பாருங்கள், இந்த சைட் மேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 500 போஸ்ட் போடுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 500 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல இங்கே 1ங்கிறத அழிச்சிட்டு 501 போட்டுக்கோங்க. இங்கே 1000 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அது அப்போ சப்மிட் பண்ணணும் நீங்கள். இப்போ நீங்கள் இதை சப்மிட் கொடுத்துருங்க. ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. சைட் மேப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. கூகுள் வில் பீரியாடிக்கலி ப்ராசஸ் இட் அண்ட் லுக் ஃபார் சேஞ்சஸ். யூ வில் பி நோட்டிஃபைட் இஃப் எனிதிங் கோஸ் ராங் வித் இன் த ஃபியூச்சர். அதாவது இந்த சைட் மேப் சப்மிட் ஆகிடுச்சின்னு சொல்லுது. அப்புறமேட்டு கூகுள் பீரியாடிக்காக இது ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குமா. இதில் ஏதாவது சேஞ்சஸ், அதாவது ராங்காக போச்சுனாலும் நம்மளுக்கு மெயில் வரும். சரிங்களா, இப்போ நம்ம காட் இட்னு கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ். சரிங்களா, இப்படி தான் நம்ம சைட் மேப்பை இதில் சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பண்ணோம். வாங்க, நம்ம பிளாக்குள்ளே வாங்க. இதில் சர்ச் ப்ரெஃபரன்ஸ்லேயே கஸ்டம் robot.txt இருக்கும். இதை நாம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது 3மே நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்கரெக்ட், இதை இன்கரெக்டாக யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா, நம்ம பிளாக் சர்ச் கன்சோலில் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் நீங்களாகவே இது செய்யலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதை எடிட் பண்ணுங்கள். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துங்க. இந்த இடத்துல என்ன போடணுன்னா, நாம் இப்போ ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்க சைட் மேப்,
இதை வந்துட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க. இங்கேருந்து காப்பி பண்ணுங்கள். யூசர் ஏஜென்ட் இதுலேருந்து ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் இதை அப்படியே கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த கஸ்டம் robot.txt இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு இதுதான் வந்து டிசைட் பண்ணுங்கள். அதாவது கூகுள் சர்ச் கன்சோல் கிட்ட இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து சொல்லும். நீங்கள் வந்து இந்த பேஜை க்ரால் பண்ணுங்கள், இந்த பேஜை க்ரால் பண்ணாதீங்க, அலோவ் பண்ணுங்கள், டிஸ்அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லும். சரிங்களா? நீங்கள் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்அலோவ் சர்ச் அலோ இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் இது நீங்கள் போடலாங்க. சரிங்களா? யூசர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் இது வந்து எல்லா ஃபைலையும் நம்ம கொடுத்துருப்போம், எல்லா ரோபோட்டிக்ஸ்லையும் கொடுத்துருப்போம். அப்புறமேட்டு டிஸ்அலோ அலோ நம்ம எதை அலோவ் பண்ணணும் டிஸ்அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது நாமளே கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் டிஸ்அலோ அலோ வந்துட்டு நாமளே கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து கூகுள் வந்துட்டு 24லேருந்து 48 ஹார்ஸ் எடுத்துக்கோங்க. 24லேருந்து 48 ஹார்ஸ் எடுத்துக்கப்புறமா அது வந்துட்டு நம்ம பிளாகில் இருக்க எல்லா பேஜையும் வந்து க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? 24 to 48 ஹார்ஸ் எடுத்துக்கப்புறம் க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும். நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லா பேஜும் க்ரால் ஆகிடுச்சா இண்டெக்ஸ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் க்ரால் ஆகலை, இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னு அதை வந்து தனியாக வந்துட்டு ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஆகிடும். சரிங்களா? நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.